உங்களது ஜாதகத்திற்கான பலன்களை இலவசமாக அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உங்களது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் விவரங்களுடன் உங்களுக்கான கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அதற்கான தக்க பதில்கள் வழங்கப்படும். இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கும் கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று விசுவாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள், மார்ச் 3, 2026 செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். இன்று சந்திரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். இன்றைய பஞ்சாங்கம். இன்று செவ்வாய் வாரம். இன்று மாலை 5:08 வரை பௌர்ணமி திதி, அதன் பின் பிரதமை திதி. இன்று காலை 7:31 வரை மகம் நட்சத்திரம், அதன் பின் பூரம் நட்சத்திரம். இன்று 9:33 நாழிகை வரை சுகர்மம் நாமயோகம், அதன் பின் திருதி நாமயோகம். இன்று 26:21 நாழிகை வரை பவகரணம், அதன் பின் பாலவகரணம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். மேச ராசி அல்லது மேச லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் 11இல் சூரியன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 12இல் சனி சுக்கிரனும், 3இல் குருவும், 5இல் சந்திரன் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேச ராசிக்கு தரும் பலன்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். கோபம், டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். வீடு மனை சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 69, 64, 99, 94. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 11இல் சனியுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 10இல் சூரியன், செவ்வாய், புதன், ராகுவும், 2இல் குருவும், 4இல் சந்திரன் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் உள்ளோர் உயர்நிலையை அடைவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகம், தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீடு மனை சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 69, 64, 99, 94. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு.
மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி புதன் 9ல் சூரியன் செவ்வாய் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 10ல் சுக்கிரன் சனியும் சென்ம ராசியில் குருவும் 3ல் சந்திரன் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் உள்ளோர் உயர்நிலையை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பித்திருக்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். சகோதரருக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 69, 64, 99, 94. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. கடக ராசி அல்லது கடக லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சந்திரன் 2ல் கேதுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 8ல் சூரியன் செவ்வாய் புதன் ராகுவும் 9ல் சுக்கிரன் சனியும் 12ல் குருவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடக ராசிக்கு தரும் பலன்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மோட்டார், இரும்பு, கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. தொழில் ஸ்தாபனங்களில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அலைந்து தெரிந்த தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 69, 64, 99, 94. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சூரியன் 7ல் செவ்வாய் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் சந்திரன் கேதுவும் 8ல் சுக்கிரன் சனியும் 11ல் குருவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வீடு மனை சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 69, 64, 99, 94. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி புதன் 6ல் சூரியன் செவ்வாய் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 7ல் சுக்கிரன் சனியும் 10ல் குருவும் 12ல் சந்திரன் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் உள்ளோர் உயர்நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 69, 64, 99, 94. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 6ல் சனியுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 9ல் குருவும் 11ல் சந்திரன் கேதுவும் 5ல் சூரியன் செவ்வாய் புதன் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 69, 64, 99, 94. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் 4ல் சூரியன் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 5ல் சுக்கிரன் சனியும் 8ல் குருவும் 10ல் சந்திரன் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் உள்ளோர் உயர்நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மோட்டார், இரும்பு, கனரக தொழில்துறையினருக்கு உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும்.
விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 69, 64, 99, 94. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி குரு 7லும் 9ல் சந்திரன் கேதுவும் 3ல் சூரியன் செவ்வாய் புதன் ராகுவும் 4ல் சுக்கிரன் சனியும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் உள்ளோர் உயர்நிலையை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சகோதரர்களுக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 69, 64, 99, 94. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மகர ராசி அல்லது மகர லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சனி 3ல் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 2ல் சூரியன் செவ்வாய் புதன் ராகுவும் 6ல் குருவும் 8ல் சந்திரன் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு சந்திரன் இன்று 8வது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். டெக்ஸ்டைல் ரெடிமேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அலைந்து தெரிந்த தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 69, 64, 99, 94. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. கும்ப ராசி அல்லது கும்ப லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சனி 2ல் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் ராகுவும் 5ல் குருவும் 7ல் சந்திரன் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்ப ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் உள்ளோர் உயர்நிலையை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மோட்டார் இரும்பு கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அலைந்து தெரிந்த தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். சகோதரர்களுக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும்.
கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 69, 64, 99, 94. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. மீன ராசி அல்லது மீன லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி குரு 4லும் 6ல் சந்திரன் கேதுவும் 12ல் சூரியன் செவ்வாய் புதன் ராகுவும் சென்ம ராசியில் சனி சுக்கிரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 69, 64, 99, 94. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.